ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எலமெண்ட்ஸ் ஃபீலிங்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கு வீடியோவில் பார்ப்ப இருப்பது அனிமியா, அதாவது இரத்த சோகை பற்றி தான். இந்த இரத்த சோகை ஏன் வருகிறது, அதற்கு தீர்வு காண்பது எப்படி? நமது உடலில் ஹீமோகுளோபின் அளவு குறையும் பொழுது தான் இரத்த சோகை நோய் உண்டாகிறது. அதாவது ரத்தத்தின் அளவு உடம்பில் ரொம்ப கம்மியும் போது தான் நமக்கு இரத்த சோகை வருகுது. அதாவது பெண்களுக்கு 13 பாயிண்ட்லேருந்து 15 பாயிண்ட் இருக்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு 12லேருந்து 15 வரை இருக்கலாம். அது இல்லாமல் 7 யூனிட்டுக்கு கீழே குறைவாக இருந்தால் நமக்கு இரத்த சோகை கண்டிப்பாக வரும். அந்த இரத்த சோகை வரும்போது நமக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் இரத்த சிவப்பணுக்களும் குறைய ஆரம்பிக்கும். இரும்பு சத்து குறைபாடு, கால்சியம் குறைபாடு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரும். ரத்தம் குறையும் போது மெயினாக இரும்பு சத்து தான் ரொம்ப குறைவாக இருக்கும். இரும்பு சத்து குறையும் போது தான் நமக்கு ரத்தத்தில் இரும்பு சத்து குறையும் போது தான் நமக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு குறைகிறது. அதனால் இரும்பு சத்து கண்டிப்பாக நமக்கு உடம்பில் முக்கிய தேவையாக இருக்கிறது. நமக்கு இந்த இரத்த சோகை வரும்போது வேலை செய்ய முடியாது. எப்போவுமே சோர்வாக இருக்கும் உடம்பு. எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது, மயக்கம் வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதிகமாக இந்த நோய் பெண்களுக்கு தான் பாதிப்பை உண்டாக்குறது. ஏன்னா அவங்க ஒரு குழந்தைக்கு தாயானது பின்னாடி அவங்க அந்த கால்சியம் குறைகிறது, இரும்பு சத்து குறைகிறது, ஹீமோகுளோபின் அளவும் குறைகிறது. அது இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் அதிகமாக இரத்தப்போக்கு உள்ளவர்களுக்கும் இந்த இரத்த சோகை நோய் ஏற்படும். அதனால் இந்த பிரச்சனை பெண்களை அதிகமாக பாதிக்கிறது. இதை நம்ம இந்த இரத்த சோகை நோயை எப்படி தீர்க்கலாம் அப்படின்னா, இந்த குறைபாடு காரணமாக நமக்கு எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் பல நோய்கள் வருவதற்கு காரணமாக இருக்குது. ஏன்னா இரத்த சிவப்பணுக்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பல நோய்கள் நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு காரணமாக அமையும். அதனால் நம்ம நல்ல ஊட்டச்சத்து உள்ள பொருட்களை சாப்பிடணும். அதிகம் இரும்பு சத்து இருக்கிற பொருட்களை சாப்பிடணும். அப்படி சாப்பிடும் பொழுது நமக்கு இந்த இரத்த சோகை நோயை வராமல் தடுக்கலாம். அப்படி என்ன சாப்பிட்லாம்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து அதிகம் உள்ள பொருட்கள் அத்திப்பழம், பேரிச்சம்பழம், மாதுளை சாப்பிடும்போது உள்ளே வெள்ளையாக இருக்குமில்ல, அந்த மாதுளை இல்லாமல் உள்ளே சிகப்பாக இருக்கிற விதை இருக்கிற மாதுளையை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் உலர் திராட்சை, முருங்கைக்கீரை, அதிகம் பீட்ரூட்டு. நம்ம கீரை முருங்கைக்கீரை நிறையா சாப்பிட்லாம், டெய்லியும் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு கீரை பிடிக்காது அப்படின்னா பீட்ரூட் சாப்பிட்லாம். பீட்ரூட் டெய்லியும் சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு கூடும். கண்டிப்பாக இந்த பொருட்கள் எல்லாமே டெய்லியும் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இரத்த சோகை வராமல் தடுக்கலாம். அப்படி இல்லை, இதையெல்லாம் நாங்கள் டெய்லியும் எங்களால் யூஸ் பண்ண முடியல, இதை டெய்லியும் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால சிலர் மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்றாங்க. அப்படி மருந்து மாத்திரைகள் வாங்கி சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ஒவ்வாமை ஏற்படுகிறது, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அது மாதிரி மருந்துகள் சாப்பிடும்போது நமக்கு முழுவதும் நமக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு கூடுறது இல்லை. ஏன்னா நமக்கு டெய்லியும் ஊட்டச்சத்து உள்ள பொருட்களையும் சாப்பிடணும். மருந்து மாத்திரை சாப்பிட்டா நமக்கு இந்த ஹீமோகுளோபின் அளவு கூடாது. அதோடு சேர்த்து நம்ம ஊட்டச்சத்து உள்ள பொருட்களையும் சாப்பிடணும். அப்படி நம்ம சைடு எஃபெக்ட் வராத ஒரு ப்ராடக்ட் தான் நாங்கள் இப்போ அறிமுகப்படுத்துகிறோம். அந்த ப்ராடக்ட் தான் எலமெண்ட்ஸ் வெல்னஸோட பீலிங்ஸ் லிக்யூடு, இல்லைன்னா மாத்திரை, ரெண்டும் இருக்குது. லிக்யூடு சாப்பிட்லாம், மாத்திரை சாப்பிட்லாம். ரெண்டில் ஏதோ ஒன்று சாப்பிட்டா போதும். அதை சாப்பிடும்போது சைடு எஃபெக்ட் இல்லாமல் ரத்தத்தின் அளவை கூட்டுறதுக்கு உதவியாக இருக்கிறது. இதில் என்ன மூலப்பொருட்கள் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ப்ரோசோன், பீட்ரூட், அதிமதுரம், போலிக் ஆசிடு, அதுபோல் இன்னும் பல பொருட்கள் சேர்த்திருக்காங்க. இது முழுவதும் ஆயுர்வேத ப்ராடக்ட் அல்ல. இது ஒரு புட்டு சப்ளிமெண்ட். அதாவது உணவுக்கு பதிலாக நம்ம உணவு சாப்பிட்டு நம்மளால் ஹீமோகுளோபின் அளவை கூட்ட முடியாது. அதனால் இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து சாப்பிட்டு நம்ம ரத்தத்தின் அளவை கூட்டுறதுக்கு பயன்படுற ஒரு ப்ராடக்ட்டு. முழுவதும் ஆயுர்வேத ப்ராடக்ட் அல்லது அப்படி இது ஆயுர்வேத ப்ராடக்ட் இல்லை, ஆனால் இங்கிலீஷ் மருந்தானா அப்படி இல்லை, எல்லாமே நேச்சுரலாக சேர்த்துன பொருள் தான். அதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வராது. இதை சாப்பிட்ற முறை பார்த்திங்கன்னா, அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை, குறைவாக சாப்பிட்டாலும் பிரச்சனை. அதனால் இந்த சாப்பிடும்போது கரெக்டாக அளவில் சாப்பிடணும். குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக டாக்டர் அறிவுரைப்படி கொடுக்கலாம். இதை குழந்தைகளுக்கு 5 வயசுலேருந்து 18 வயசுக்கு பார்த்திங்கன்னா லிக்யூடாக இருந்தால் 1 ஸ்பூனும், கேப்சூலாக இருந்தால் 1 வீதம்
சாப்பிட்டா போதும் ஒரு நாளைக்கு. அதே இது 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யார் வேணுனாலும் சாப்பிட்லாம். அப்படி சாப்பிடும்போது காலையில் ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூனு லிக்விடு சிறப்பாக சாப்பிட்லாம். இல்லைன்னா மாத்திரையாக இருந்தால் காலையில் ஒன்று ராத்திரி ஒன்று, இதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. வேறு ஏதாவது கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த கால்சியம் இது வந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்றவங்க வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. அதிகமாகவும் சாப்பிட வேண்டாம், குறைவாகவும் சாப்பிட வேண்டாம். இதை மட்டும் சாப்பிட்டா மட்டும் நமக்கு ஹீமோகுளோபின் கூடாது. கண்டிப்பாக நல்ல ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடணும். அதிகமாக அத்திப்பழம், உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் இதில் இரும்பு சத்து அதிகம் உள்ள பொருட்களை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இந்த ப்ராடக்டை சாப்பிட்டு இந்த பீலிங்ஸோட லிக்யூடோ கேப்சூலோ சாப்பிட்டிங்கன்னா 2 மணி நேரத்திற்கு பால் வந்து குடிக்க வேண்டாம். ஏன்னா பால்லையும் கால்சியம் அதிகமாக இருக்குது, இந்த ப்ராடக்ட்லேயும் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து செரிமான பிரச்சனை கொஞ்சம் ஏற்படும். அதனால் நீங்கள் வந்து 2 மணி நேரத்துக்கு பால் குடிக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் வேணால் பயன்படுத்தலாம் பால். இது வந்து சாப்பிடும்போது நமக்கு சைடு எஃபெக்ட் ஒன்றும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுபோல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.